இப்போ கோல்டு எதுவும் ஆகாம சடனா த்ரோட் இன்ஃபெக்ஷன் மட்டும் ஆகுமே சார். அதான் அது கெட்டு போனது வைரஸ் பாக்டீரியா திரும்பி இருக்கு, தண்ணி சரியில்லை அப்படின்னா அது ரொட்டீனா நம்ம வெளியே வாங்குற ஒரு ஜூஸ், இப்போ ஜூஸ் போய் வாங்குறோம், இப்போ சாத்துக்குடி ஜூஸ் வெளியே போய் குடிக்கிறீங்க அப்படின்னா அதுல தண்ணி சரியில்லை, அது அவங்க எடுத்து வச்சிருப்பான், அவன் டேப்ல வர தண்ணி தான் எடுத்து குடிச்சு வச்சிருப்பான், அதுல வைரஸ் கிருமி இருக்குன்னா அது கண்டிப்பா த்ரோட் சளி பிடிக்க தான் செய்யும். ஆனா அந்த ஐஸ் கட்டி, சில பேர் ஐஸ் கட்டி ஐஸ் போடாம குடிச்சா சில பேருக்கு வரவே வராது. அந்த ஐஸ் கட்டி எடுத்த ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து டேப் வாட்டர், டேங்க் வாட்டர்ல செய்யக்கூடிய அதை நீங்க எடுத்துட்டு வரும்போது, தரத்தரன்னு எடுத்துட்டு வரும்போது அந்த ஐஸ் கட்டி எடுத்துட்டு வர தன்மையை பார்த்தாலே நீங்க ஜூஸ் குடிக்கிற ஆர்வமே போயிடும். அது கோணி பையில கட்டி எடுத்துட்டு வராங்க, அதை உடைக்கும் போது டயர்ல போட்டு உடைக்கிறாங்க. இது மாதிரி நம்ம ஐஸ் கட்டி என்ன யூஸ் பண்றதுன்ற பொறுத்துதான் சில பேருக்கு வந்து அந்த தொண்டை வலியோட வராங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 2 நாள் பொறுத்து தொண்டை வலியோட வருவாங்க. சில பேர் மூக்கெடுப்பு சளியோட வருவாங்க. ரீசன் என்னன்னா 2 நாள் முன்னாடி ஜூஸ் குடிச்சிருப்பாங்க, இந்த ஜூஸோட அட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனா முக்கியமான காரணம் அதுல போட்ட ஐஸ் தான்.